நெக்ஸ்ட் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என் கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீண்ட நாளுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன் சார். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக என்ன டாபிக் எனக்கு எடுத்துட்டு வந்திருக்கீங்க சார், தெரிஞ்சுக்கலாமா? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு அதிசார பயிற்சி பலன்களை பத்தி இப்போ 12 ராசி என்பவர்களுக்கும் பார்க்கலாம். ஓகே சார். குரு அதிசாரம்னா என்னன்னு சொல்லிருங்க சார் ஃபர்ஸ்ட். குரு அதிசாரம் அப்படின்னு சொல்லும்போது என்ன கேட்டீங்கன்னா, சூரியனுடைய நீள்வட்ட பாதை அதிகமாக சில வருஷங்கள் குரு வந்து வேகமா நகரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அந்த வேகமா நகரும் போது பாத்தீங்கன்னா சில மாதங்கள் அவருடைய ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்வதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதுதான் அதிசாரம்னு சொல்லுவோம். அதிசாரம்னா வேகமாக நகர்வது அப்படின்னு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா கடக ராசியில் குரு இருக்காரு, அது அதிசாரமாகி சிம்ம ராசிக்கு பயிற்சியாக போகிறாரு. இந்த பயிற்சி வந்து அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி நடக்க போகுது. அதில் இருந்து அடுத்த ஜனவரி மாதம் 24ஆம் தேதி வரைக்கும் சிம்ம ராசியிலே இருந்து ஒரு மினி குரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த பயிற்சிக்கான பலன்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பா நடக்க போகுது. கண்டிப்பா சார். ஒவ்வொரு நேயர்களுக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சார். கண்டிப்பா சார். எல்லா ராசிக்காரங்களையும் விட்டு தள்ளுங்க, இருக்கிறதுலே அதிக புத்திசாலிகள்லாம் நம்ம மீன ராசி நேயர்கள் தான். அதே சமயத்துல தனக்கு பிடித்தமானவர்களுக்கு முட்டாளாகி போகிற ராசினாலும் நம்ம மீன ராசி நேயர்கள் தான். ஸோ அவங்களுக்கு இந்த குரு அதிசாரம் எப்படி சார் இருக்கு? இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, தான் புத்திசாலி நினைச்சுக்கிறது தான் பிரச்சனையே. ஏன்னா காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அந்த புத்திசாலி நினைக்கும் போது என்ன ஆகுன்னா, நிறைய பேருக்கு உதவி பண்ணி அவங்களாம் ஜெயிச்சிடறாங்க வாழ்க்கையில். ஆனால் இவங்களுடைய வளர்ச்சியே இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் விஷயம். அதனால் என்ன பண்ணணும், இவங்க புத்திசாலின்னு நினைக்கிறது இல்லாமல் அதிகமாக உழைப்பில் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியே வாழ்க்கையை இழந்தவர்கள் மீனராசி என்பவர்கள். அந்த மாதிரி இல்லாமல் இவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா இவங்க மற்றவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுற வேலையை செய்வது சிறப்பு. கண்டிப்பா சார். நான் மீன ராசியா இருக்கேன், எல்லாமே இருக்குப்பா, எல்லாருக்கும் எல்லாம் பண்றேன். ஆனா எனக்கு என்னவோ இந்த காதலும் சரி கல்யாணமும் சரி எங்க இருந்தாலும் தள்ளி போய்கிட்டே இருக்கு. எனக்கு என்ன சார் கிடைக்கும்? மீன ராசி என்பவர்களுக்கு 100% குருவின் அதிசாரம் காதலில் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். காதலை வீட்டில் சொல்லி திருமணம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான நேரம். அதே மாதிரி கணவன் மனைவி கிட்ட இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அன்னுன்னியமாக வாழ்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடும். அதே போல் நிறைய மீனராசி என்பதற்கு இந்த 7 சனி நடக்குது. இப்போது ஜென்ம சனி நடக்கிறதுனால நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கையை இழந்து டைவர்ஸ்லாம் ஆகி அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கும் அடுத்த திருமணம் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புள்ள நேரமாக இருக்க போகுது. கண்டிப்பாக சார். நான் கூடவே இருந்தாங்க, நண்பர்கள்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. நான் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேன், இப்போ கடன்லையும் சரி இருக்கேன், நிறைய வழக்குகள் பம்பளையும் இருக்கேன், எனக்கு ரிலீஃப் கிடைக்குமா? கண்டிப்பாக. குரு வந்து பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தில் பயிற்சி ஆகிறாரு, சத்ருஸ்தானத்தில் பயிற்சியார். அப்போ என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய அந்த சத்ருக்கள் இவங்களை விட்டு வெளியில் போகக்கூடிய நேரம். கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குகளில் வெற்றி பெறக்கூடிய ஒரு நேரம். முக்கியமாக யார் சத்ருனே தெரியாமையே இருக்காங்க இவங்க, அந்த யார் சத்ருன்னு தெரிந்து கொள்ளக்கூடிய முக்கியமான நேரமாக இந்த குருவின் அதிசாரம் இருக்க போகுது. கண்டிப்பாக சார். நான் அந்த வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு பிடிக்கல, இல்லை நான் இந்த வேலையை விட்டு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னா இடமாற்றமும் சரி வேலை மாற்றமும் சரி சரியாக இருக்குமா? 100%. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இடமாற்றத்துடன் வேலை மாற்றம் செய்கிறது நல்லது. இடமாற்றத்துடன் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது நல்லது. இப்போ ஏதாவது ஒரு ஊரில் இருக்காங்க, வேற ஊருக்கு போய் பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், வேற ஊருக்கு போய் வேலை தேடலாம். அதேமாரி ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு செய்யாமல் ஆஃபீஸ்க்கு போய் வேலை செய்யறது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப சிறப்பு. அது 100% கிடைக்கும். என்னைக்கு ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். என்னைக்கு ஊர் மாறி போய் அவங்க வேலையை தேடுறாங்களோ தொழில் ஆரம்பிக்கிறாங்களோ பெரிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய நேரமாக. கண்டிப்பாக சார். இவங்க வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே தன்னோட கண்ணு மாதிரி பார்த்துக்குவாங்க. ஆனால் இவங்களோட ஹெல்த்தையும் சரி இவங்களையும் சரி ஒரு ஓரமாக தள்ளி வச்சிருவாங்க. ஸோ அவங்க என்ன சார் பண்ணணும்? இல்லை, ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கணும். ஏன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ம சனி வேறு நடக்குது. அதனால் உடலில் என்ன பாதிப்பு வருதுன்னே தெரியாமல் இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் தானே, வயிறு ப்ராப்ளம் தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் உடனே ஒரு டாக்டரை பார்த்துக்கிறது நல்லது. சுகர் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா, ஒரு 45 இயர்ஸை தாண்டிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கோ இல்லையோ ரெகுலராக ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை, ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு ஏஜ் ஆக ஆக கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். அதை கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சார். எனக்கு பூர்வீக சொத்துகள் இருக்கா, அப்பா வழி சொத்து இருக்கா, ஆனால் என் கைக்கே வரலன்னா இந்த டைம் எனக்கு வந்துடுமா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்களை
கை வைக்காமல் இருக்கிறது நல்லது. அதில் ஏதாவது ஒரு சண்டைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, ஒரு பிரச்சனை வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களை இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு பார்த்துக்கலாம் அப்படி இவங்க பர்சனல் லைஃப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப நல்லது. கண்டிப்பாக சார். இவங்க கவனமாக இருக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன? இவங்க கவனமாக இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா, உட்காந்துக்கிட்டே கனவு காணாமல் முயற்சிகள் அதிகமாக பண்ணணும். அந்த முயற்சி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்காக நம்மளுக்கு என்ன நெகட்டிவ் இருக்குது, நம்மளுக்கு எதெல்லாம் வரலை, எதெல்லாம் தெரியல அப்படின்னு கற்றுக்கிட்டு லேர்ன் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு போனாங்கன்னா இவங்க லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக சார். நீங்களும் மீனராசியாக இருந்து இதை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஐயோ சார் சொல்லும்போது என்னையே சொன்ன மாதிரி இருக்குது, அவ்வளோ ஒத்து போச்சு, பாசிட்டிவ்ஸாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்களும் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அருமையாக பேசுனீங்க சார். நன்றி சார். நன்றிம்மா, வணக்கம்.